நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விஜய வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் திரு நரசிம்ம சாஸ்திரி அவர்களின் குமாரன் சிரஞ்சீவி கிருஷ்ண சாஸ்திரிக்கும் ஜமீன் வீரபாண்டியன் அவர்களின் குமாரத்தி சௌபாகியவதி ஷர்மிளாவுக்கும் அனைவரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து வைக்கப்படுவதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. என்ன இப்படி பண்ணிட்டு என்னதெல்லாம் இந்த வேலை இங்க வச்சுக்காத, மரியாதை வீட்டு விட்டு வெளில போயிடு. பாண்டியராஜ் சார் எதுக்கு இப்படி கோவப்படுற? அப்ப ஐயர் பாஷை பேசிட்டு அப்படியே அசந்து போய் நின்றுவல. ஓ சாய வெளுத்து போச்சுடா, நீ முஸ்லிம் கிருத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. புஜ்ஜி கண்ணா, உனக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். என்ன பிடிச்சு கொடுத்தா உன்னை போட்டு கொடுத்துருவேன்னு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்துற. டேய் நீ மனுஷனா இல்ல மரண பயமாடா? உன்னால என் உயிர் போய்கிட்டு இருக்கா. ஏய் பாண்டியராஜ், எதுக்காக இப்ப வேதனைப்படுற? கல்யாணத்துக்கு உங்க தங்கச்சியை கூப்பிடலையேன்னு வருத்தப்படுறேன். இருங்க, அவசரப்படாம என் பேச்ச கேளுங்க. உங்க பொண்ணு மாதிரி அன்னைக்கே உங்க தங்கச்சி சரஸ்வதி தன் காதல முன்கூட்டியே சொல்லியிருந்தா அவங்க கல்யாணத்தை இந்த மாதிரி ஜாம் ஜாம் நடத்திருப்பேன். அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர வைக்கணுங்கிறது தான் பாண்டியராஜ் சாரோட யோசனை. சரிதானே பாண்டியராஜ் சார்? தம்பி அண்ணா, அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண பத்திரிக்கை வச்சு வர சொல்லிட்டு வாங்க. சரிங்கண்ணா. பாய்டா. பாத்து போங்க. டேய் ஐயர் பாஷா பேசினா வீட்ல மாட்டிப்படா. தெரியும்டா, பாத்துக்கிறேன். மா அம்மி. சுலைமான். அம்மா நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. ஸ்போர்ட்ஸ் கேம்ப்லாம் எப்படி போச்சு? அது சூப்பரா போச்சுப்பா. வெரி குட். ஆமா, சித்தப்பாலாம் எங்கம்மா? அதோ சித்தப்பா. அந்த வீரபாண்டியனுடைய சொத்து மொத்தமும் நமக்கு வர்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டியா இல்லையா? சூப்பரா ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். மொத்த சொத்து எனக்கு இல்ல, நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அண்ணா, அந்த வீரபாண்டியனோட தம்பிக்கு வந்திருக்கானுங்க. இருங்க அண்ணா, கொஞ்சம் அண்ணியை கூப்பிடுறீங்களா? சரஸ்வதி. என்னங்க? அண்ணி, நம்ப முடியல. நீங்க ஏன் வீட்டுக்கு? அண்ணி, நாங்க உள்ள வரலாமா? என்ன இப்படி கேக்குறீங்க? இது கூட உங்க வீடுதான். உள்ள வாங்க வாங்க வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. நீ நல்லா இருக்கியாக்கா? இந்த பொண்ணு யாரு? உங்க மருமக அண்ணி. தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கா. வர 12ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு. இன்டர்காஸ்ட் மேரேஜ் தாங்க. உங்க அண்ணன் பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அண்ணி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் என்ன விசேஷத்துக்கு அழைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணுக்கா. நீங்களும் கண்டிப்பா வரணும் மாமா. வரேன். ஆனா உங்களுக்காக இல்ல. என் மருமகளுக்காக வரேன். சரஸ்வதி, என் மருமகளுக்கு சீர்குடு. சரிங்க. டேய், நீ கிருஷ்ண சாஸ்திரி உங்க மாமா வீட்டுல இருக்கிறது உங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. அப்புறம் நீ சுலைமாங்கிறது உங்க மாமாக்கு தெரியாது.
அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்துல உண்மை தெரிஞ்சா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில பெரிய கலவரமே வெடிக்கும்டா. கடைசியில அந்த கலவரத்துல உன்னையும் சாகடிச்சிருவாங்கடா. என் 2 குடும்பம் சேர்றதுக்காக கல்யாணமா இருந்தாலும் சாவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ready. ஹலோ யோ அனகொண்டா, உன்கிட்ட வில்லனுக்கான அடையாளம் ஒண்ணு கூட இல்லையே. காமா இருக்கிறதுனால காமெடியான்னு நினைச்சிடாத. நான் என்ன உன் மச்சானா காமெடி பண்றதுக்கு? அந்த வீரபாண்டி தன் பொண்ண சிவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். ஆம்பளையா இருந்தா கிட்னாப் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஏன்னா அங்க யாரோ என் மேல புஷ்பத்தை வீசி கூப்பிடுறானா? எதுக்கு இவளை கூப்பிடுறான்? Who are you man? Why you are beating my wife with sabar? You are gentleman. I am astrology man. That marriage boy. போறோம் தமிழ்ல சொல்லு. அந்த மாப்பிள்ளை கிருஷ்ண சாஸ்திரி இல்ல. போச்சுடா. சுலைமான். அவனோட அம்மா அப்பா கூட ஒரிஜினல் சரி. டூப்ளிகேட். இவன் என்ன மாட்டி விட்டுடுவான் போல இருக்கே. இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே. சாஸ்திரி அவர்களே, ஆ? நீங்க எவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இத பாருங்க பாண்டியராஜன் சார், இவன் என்னண்ட ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கான். கல்யாண மாப்பிள்ளை கிருஷ்ண சாஸ்திரி இல்ல சுலைமான்னு இவன் சொல்றான். அது மட்டும் இல்ல, நாங்க கல்யாண மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இல்ல டூப்ளிகேட்டா. அதனால அவ்வளவு அழுத்தம் வேண்டி இருக்கு. நீங்க டூப்ளிகேட் எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரியுமா? தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும், எனக்கு முன்னாடி இவனுக்கு தெரியும். உனக்கு தெரியாத விஷயம் கூட இவனுக்கு தெரியும். பாவி பாவி, எல்லாருமே திருட்டு பசங்களா இருக்காங்க. இன்னும் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? டேய் சம்பந்தம், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், இவங்க தப்பான ஆளுங்க. இவங்க நீங்க உங்க கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்காது. கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நல்ல மனுஷங்க மேல அவன்டமா பழி போடுறியா? சார், தப்பு பண்ணது அவங்க. என்ன எதுக்காக அடிக்கிறீங்க? இவங்க ஃப்ராடுங்க, நக்சலைட்டுங்க, தீவிரவாதிங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருமே டூப்ளிகேட்ஸ். ஒரிஜினல்ஸ் ஒருத்த கூட கிடையாது. நான் சொல்றது கேளுங்கடா. அடிக்காதீங்க, ஏன்டா அடிக்கிறீங்க? தள்ளாதீங்கடா. பாண்டியராஜன் சார், அவர் சொல்றது நிஜம்தானே? எதுக்காக அவர் அடிக்கிறா? அவன் உண்மையை சொல்ல பார்த்தால. அப்படின்னா உண்மை தெரிஞ்சு அடிப்பாளா? வேற அடி மட்டும் விடா சாமி. வெட்டி 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 போட்டுருவானுங்க. போய் வேலையை பாருங்க, போங்க. அப்போ வணக்கம் வீரபாண்டி. அதான் அந்த கல்யாண பொண்ணா? ஆமாங்கய்யா. ஆஹா, பொண்ணு பார்க்க தங்க மாதிரி இருக்கு. பேட் லக். ஆனா இவ தலையெழுத்து என் வீட்டு வேலைக்காரியா போற. கத்தாத வீரபாண்டி, இது உனக்கு எனக்கு நடக்கிற லாஸ்ட் மேட்ச். ஏய், நம்ம வீட்டுக்கு வர போற வேலைக்காரியை இழுத்துட்டு வாங்கடா, போங்கடா. ஃபோன் பண்ணு. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? போன்டா. ஹலோ சார், சிவன் கோயில் பக்கத்துல உங்க பையன் சுலைமான போட்டு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. மேட்டர் சீரியஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டேய், சுலைமான யாரோ அட்டாக் பண்றாங்களா? சிவன் கோயில் பக்கம் வண்டியை திருப்பு. டேய், உன் பிளான் என்னன்னு புரிய மாட்டேங்குதுடா. எனக்கு நல்லா புரியுது. மச்சான், உன் அப்பா அம்மா சுலைமான அடிக்கிறாங்கன்னு நமக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்கண்ணா. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு? வாங்க போலாம். வாங்க. என்னங்க என்னங்க, எங்க அண்ணனை காப்பாத்த சொல்லுங்க.
ஐசக் போய் காப்பாத்துங்க. ம். எஸ் ஏண்டா நீங்க வர இடத்துல கலண்டர் தரடா உங்களே. சனி ஷர்மிளா சார் எங்க அக்காவுங்க இருந்து கூட்டிட்டு போ. எந்த அக்காவை சார்? முந்தா நாள் வரைக்கும் உங்க அக்கான்னு சொல்லும் போது எந்த அக்கான்னு கேட்டு அடிச்சாருங்க. இப்ப நான் எந்த அக்கான்னு கேட்டா எங்க அக்கான்னு போட்டு அடிக்கிறானுங்க. வாங்கடா கொக்க மக்கா, இந்த பாவிக்கு அடிக்கிறானு இல்ல செத்து போன எங்க அக்கா திரும்பி வந்துருவா போல இருக்க. எங்க ஐயோ உயிரோட தானே 4 காசு சம்பாதிக்க முடியும். வாங்க போலாம், சீக்கிரம் போங்க. கல்யாணம் பண்ண தூக்கிட்டு வாங்கடா. சரஸ்வதி அம்மா, கரெக்ட் டைம்ல சுலைமாடையா? அவன் ஏன் பையனா? பேரு சுலைமான். ஓ மருமகன்னா? மேட்ச் முடிஞ்சு போச்சு போலாம். அவங்க கிட்ட வச்சுக்காங்க, நான் முதலே சொன்னேன் கேட்டீங்களா? உயிரோட இந்த டேங்கல வச்சு போச்சுக்கலாம். போங்க போங்க. உனக்கு ஒண்ணு ஆகலப்பா. கிருஷ்ண சாஸ்திரி கிருஷ்ண சாஸ்திரி இங்க எல்லாரும் எதுக்காக ஏமாத்தி மோசம் பண்ண? எங்க அம்மா உங்களை ஏமாத்த கத்து கொடுக்கல மாமா, உங்க குடும்பத்தை நேசிக்க தான் கத்து கொடுத்தாங்க. எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சாங்க மாமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதானே.
ஒரு மனுஷனை கொலை பண்ணா கூட 14 வருஷம் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஆனா எங்க அம்மா 22 வருஷமா தண்டனை அனுபவிக்கிறாங்க. நேசிக்கிறவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டோம்னா இந்த உலகத்துல வெறுப்பு தான் இருக்கும். அன்பு எங்கே இருக்கணும்? எங்க அம்மா படுற வேதனையை பார்க்க முடியாம உங்களை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தோட தான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். சத்தியமா மோசம் பண்ணுங்கிற எண்ணத்துல இல்லைங்க. நம்ம 2 குடும்பத்துக்கும் மத்தியில தடையா இருக்கிறது ஜாதி மதம் இல்ல, முரட்டு கௌரவம் தான். எங்க அம்மாவை மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ். பாண்டியராஜைக்கு சார் சார் இங்கதான் இருக்கான். வா, இன்னைக்கு உனக்கு சங்குதான். போ போ. கிருஷ்ணசாஸ்திரின்னு நினைச்சு சுலைமான கூட்டிட்டு வந்தது நான் செஞ்ச தப்பு தான் சார். மன்னிச்சிருங்க சார். நீ செஞ்ச காரியத்தினால எங்க 2 குடும்பமும் ஒண்ணாயிடுச்சு. இது கிரெடிட் எல்லாம் உனக்கு தான். கிரெடிட் எப்பவும் போல உங்ககிட்டே இருக்கட்டும். அடிக்காம இருந்தா சந்தோஷம். ஏய், அந்த கஜமாலியை கொண்டு வாங்கடா. இது அநியாயம். ஐடியா என்னோடது, மாலை மட்டும் உனக்கு. கிரெடிட் உனக்கு தெரியுதுலடா, சுலைமான். சுலைமான் கம் ஹியர். ஓகே. வாழ்க வாழ்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.